பட்டியல் எழுத்தாலும் முத்துவேல் பண்ண அளவுக்கு சஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா நான் பேச செத்து உருட்டுவோம் சார். பாருங்க சார், நாங்க என்ன கதில இருக்க முடியும் பாருங்க சார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு கையில் மழையில் முளைத்த நெல் மணிகளுடன் கண்ணீர் மல்க புகார் அளித்த ஐயன்கோட்டை கிராமத்தை சேர்ந்த விவசாயி முருகன் இவர்தான். ஐயன்கோட்டை நெல்குள்ள மேல நடக்கிற பட்டியல் எழுத்தாலும் முத்துவேல் எடுக்க மாட்ட முடியாது. அரசின் நெல் கொள்முதல் செய்யும் அதிகாரி தன்னிடம் மூட்டைக்கு 60 ரூபாய் கமிஷன் கேட்டதாகவும் தான் கொடுக்க மறுத்ததால் தனது நெல்லை மட்டும் கொள்முதல் செய்ய மறுப்பதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். எங்க ஐயன்கோட்டை நெல்குள்ள வரவே மாட்டாரு முத்துவேல் அவர்கள். இதை எப்படி நாங்கள் ஏற்கனவே புகார் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். எங்க நெல் 6 ஏக்கர் நெல்லிய முளைச்சு கிடக்க பாருங்க. இதை நான் எப்படிமா அனுப்ப முடியும்? மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் விசாரணை நடத்த உத்தரவிட்ட நிலையில் முத்துவேல் என்ற அதிகாரி தான் தன்னிடம் லஞ்சம் கேட்டதாக பேட்டியும் அளித்தார் விவசாயி முருகன். நெல்லு போட மாட்டாரு பிசி முத்துவேல் அவர்கள். ஏன்னு நாங்கள் போய் கேட்கும்போது நீங்கள் 30 ரூபாய் உங்கள் கிராமத்து விவசாயிகளை ஒற்றுமையாக பேசி 30 ரூபாய் நடத்துறீங்க, எனக்கு கட்டாது அப்படின்னு சொல்லி உங்கள் ஊருக்கு ஒரு சப் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஐயன்கோட்டை 5,000 ரூபாயில் ஒரு சென்டரை உருவாக்கி 20 ரூபா லாரியில் கொண்டு வந்து வியாபார நிலை கொண்டு வந்து போட்டு அது கிந்திக்காரங்க, அதாவது உள்ளூரில் கிந்திக்காரங்களை வச்சு 20 ரூபா லாரி கொட்டை அள்ளி லாரியில் ஏற்றி சிப்பத்துக்கு 70 ரூபா மேனிக்கு வாங்கிட்டு இருக்காரு. அதை போய் நான் கேட்டதுக்கு நீ எங்கே வேணாலும் புகார் பண்ணு. இதையடுத்து விவசாயிகள் படும் வேதனையை அறிய ஐயன்கோட்டை கிராமத்துக்கு சென்று விசாரித்த போது வழி நெடுக ஏராளமாக நெல்மணிகள் அம்பாரமாக குவித்து மூடி வைக்கப்பட்டிருந்தது. முருகனின் புகார் குறித்து அங்கிருந்த விவசாயிகளிடம் விசாரித்த போது இரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கமிஷன் பிரச்சனையால் கடந்த 2 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யாமல் நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவித்தனர். இருக்க பிரச்சனையில வந்துட்டு நெல் போட முடியாது சார். கம்ப்ளைண்ட் மாத்தி கொடுக்குறாங்க சார். கவர்மெண்ட்ல வந்துட்டு நாங்க இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க கம்ப்ளைண்ட் நெல் போட மாட்டாங்க. நெல்மணிகள் முளைத்து விட்டதாக கண்ணீருடன் புகார் அளித்த முருகன் பாஜகவை சேர்ந்தவர் என்று அவரிடம் ஏராளமான மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மூட்டைக்கு 2 ரூபாய் கமிஷன் கேட்டு முருகன் அதிகாரிகளுக்கு டார்ச்சர் கொடுத்ததாகவும் திமுகவை சேர்ந்தவர்கள் தங்கள் பங்கிற்கு பவரை காட்டியதாகவும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி போன அதிகாரிகளோ விவசாயிகளிடம் வசூல் செய்து அரசியல் கட்சியினருக்கு கமிஷன் தருவதற்கு பதிலாக நெல் கொள்முதலையே 2 நாட்களாக நிறுத்தி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிகாரி முத்துவேல் மீது ஆத்திரம் அடைந்து முருகன் லஞ்ச புகார் அளித்ததாக கூறி அங்கிருந்த விவசாயிகள் முருகனுடன் சென்ற ஆதரவாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் ஒருவர் மாற்றி ஒருவர் கொலை மிரட்டல் விடும் அளவுக்கு சென்றதோடு உங்கள் தலைவரை வர சொல்லு என்று சவால் விட்டும் சண்டையிட்டுக் கொண்டனர். உயர் அதிகாரி கண்காணிப்பில் இடைத்தரகர்கள் இன்றி கமிஷன் பெறாமல் விவசாயிகளிடம் விரைவாக நெல் கொள்முதல் செய்ய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வாடிப்பட்டி கண்ணன், மதுரை ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ்.